டேய் சுதாகரா, உன் நிலைமை என்னடா இப்படி ஆயிடுச்சு? அந்த லட்டிய வச்சு பியூட்டிஃபுல்லா இருந்த உன்னோட பிக்சரை இப்படி டேட்டி பிக்சரா மாத்திட்டாங்களா சாமி. மை மதர், மை சிஸ்டர். புலம்புறது நிறுத்து, முதல்ல சரக்க ஊத்த. ஐயோ வலி தாங்க முடியல மச்சான். மச்சான், இந்த சரக்கடிக்கிறத விட பொண்ணுங்க சாவகாசம் ரொம்ப டேஞ்சர் மச்சான். ஏன் சரோஜா இருக்கால, அவ திடீர்னு அப்படியே டென்ஷன் ஆயிடுவா. ஆனா ஆளு அழகா இருப்பா. ஒரு முத்தம் கொடுத்துட்டா நாய் மாதிரி வாழ ஆட்டிட்டு கூடவே இருப்பா. இருந்தாலும் என்ன பண்றது, அவளை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில சமயம் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிறது நமக்கு முன்னாடியே தெரியுமாமே, அது உண்மையா? ஆமா மச்சான், அது எதுக்காக இப்ப கேக்குற? உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பின்னாடி பாரு. நான் என்ன வாலாட்டுற நாயா? உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு நினைப்பேன். என்ன பண்ற? உனக்கு கோவம் என் மேல, அவ மேல ஏன் காட்டிட்டு இருக்க? கரெக்ட். என்னன்னா பின்ன உனக்கு காலையில இருந்து போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இன்னைக்கு ரக்ஷா பந்தன், உனக்கு ராக்கி கட்டணும்னு எவ்வளவு ஆசையா வந்த. நீ என்னடானா என் போனே எடுக்க மாட்டேங்கிற. எத்தனை தடவை நான் உனக்கு ட்ரை பண்ண தெரியுமா? அதுக்கே நீ கவலைப்படுற, ராக்கி தானே, வா வந்து கட்ட. எங்க அண்ணன் அன்ப கொடுக்கறது மண்ண. என் தங்கச்சியை நல்லா பாத்துக்கணும். ஏதாவது குறை வச்சேன்னு வை. அப்படி நான் ஏதாவது குறை வச்சனா அப்ப என் நண்பன் ஒண்டி கிட்ட போவேன். அவ மட்டும் வந்தானா உன் தங்கச்சிக்கும் ஆப்பு, அவ அண்ணனுக்கும் ஆப்பு. பொண்ணு வீட்டுக்காரருங்கிறதுக்காக என் அண்ணன் கிட்ட டவுரி கிவ்ரி கேட்டு கதவை மூடி உன்னை கொன்றுவேன். ஏய், கதவை மூடுற கஷ்டம் உனக்கு வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நானே அதை மூடுவேன். பேச்சு பேச்சா மச்சான், நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். வானத்தையே பாத்துட்டு இருக்கேன். வானத்திலே ஏணி போட்டு மேல ஏறி போற அளவுக்கு யோசிக்கிற. என்னாச்சு மச்சான்? குட்டி, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை சந்திச்சிருப்போம். சில பேரை மறந்துடுவோம், ஆனா சில பேரை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உருகுவோம். சில விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லாம இந்த உலகத்தை விட்டே போயிடுவோம், அப்படிதானே? ஐயோ, நீ இப்ப சரியா சொல்லணும்னு வச்சுக்க. நாங்க 2 பேரும் உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம். யார பார்த்த, என்ன யோசிச்சுட்டு இருக்க? தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுப்பா. புரிஞ்சிருச்சு. யாரு நாவ? ஐயோ, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரம் யாருன்னு சொல்லு. என்ன டென்ஷன் தாமா? டேய் டேய் டேய், யாரா அவ? சொல்லு. அட்லீஸ்ட் அவளை எங்க மீட் பண்ணனாச்சு சொல்லுப்பா. யாரோ 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 இவள் யாரோ மின்னிடும் மின்னலாய் மின்னலாய் ஓவியம் ஓவியம் வானவில் வண்ணமாய் வண்ணமாய் கென வந்தாளே Idiot. Fool. சூப்பர்ரா வண்டி. நிறைய பேருக்கு லவ் கண்ணுல ஸ்டார்ட் ஆகி கன்னத்துல முடியும். ஆனா உன் லவ் கன்னத்துல ஸ்டார்ட் ஆகி கன்னத்திலே வந்து முடிஞ்சிருக்குடா. உன் தங்கச்சியா ஒரு விஷயம் சொல்றேனா, இந்த காலத்து பசங்க அட்ராக்ஷனுக்கும் லவ்வுக்கும் கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் தெரியாம பாக்குற பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ணிட்டு தெரியறாங்க. அந்த மாதிரி பார்த்தவள நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு தெரியாத? சரோ, ஃபர்ஸ்ட் டைம் அவளை பார்த்தப்ப என் மனசுக்குள்ள ரஹ்மானோட காதல் பாட்டு என் காதல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஃபீலிங். என் கண்ணு அவ கண்ணை பார்க்கும்போது 2 கண்ணும் ஏதோ ஒன்று பேசிக்கிச்சு.
அது எப்படி சொல்றதுன்னா குட்டி, தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு எல்லா பண்டிகையும் மொத்தமா கொண்டாடின மாதிரி. இத நீ அட்ராக்ஷன்ங்கிறியா இல்ல? இதாண்டா லவ். ஒடி 3 அடி இருக்கிற எனக்கு இவ கிடைச்சிருக்கான்னா 6 அடி இருக்கிற உனக்கு அந்த பொண்ணு கிடைக்காதா? கண்டிப்பா கிடைப்பா. இல்லன்னா சூறாவளியா மாறி அவளை சுத்தி சுத்தி அடிப்படா. ப்ளீஸ் பாரு, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது பாரு. என்ன புரிஞ்சுக்க பாரு. பாரு பா. ஏய் லூசு, மூளை ஏதோ குழம்பிருச்சு உனக்கு. பாரு என் முகத்தை பாரு. பாரு பாக்குறதுக்கு நான் நல்லா இல்லையா? நெல்றி என்னடி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். லவ் பண்ண சொன்னா ஏதோ பெரிய ஐஸ்வர்யா ராய் மாதிரி பிகு பண்ணிட்டு இருக்க. நானும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ் தான் சும்மா விட்டுட்டு இருக்கேன். என்கிட்டே வேலையை காட்டுறியா? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு தானே என்கிட்ட சீனை போட்டுட்டு இருக்க. அதை செதைச்சிட்டா நீ என்னடி பண்ணுவ? உனக்கு இன்னும் என்ன பத்தி முழுசா தெரியாது. காதல் விஷயத்துல குழல் ஊதும் கண்ணனாவும் இருக்க தெரியும். அவசியம் ஏற்பட்டா ராவணனாவும் மாறிடுவேன். ராகிகா பண்றா பண்றா டேய். கிருஷ்ணரு குழலுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஏய், என் ஆளையே ரேக் பண்றியா? பண்றா முடிஞ்சா பண்றா. என் ஆள்கிட்டயே இன்னில இருந்து நீ இல்ல, காலேஜ்ல யாராவது அவளை திரும்பி பார்த்து காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண வாய் இருக்காது. போடுறா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இவ ஏன் ஆளு சொல்லிட்டே இருக்கா. ஏன் ஆளுன்னு சொல்லாம வேற யார போய் நான் சொல்றது? இவனும் அவன மாதிரி பொறுக்கியா இருப்பான் போல. என்ன மச்சான், ஆடுற வேகத்தை பார்த்தா காலையில போன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்ட போல இருக்கு. எக்ஸாமே இதுக்கு அப்புறம் தான்டா. இந்த ஒன்டி சொன்னது நடக்கலன்னா, தப்பி தவறி ஃபெயில் ஆயிட்டன்னா இருக்கவே இருக்கு கையில 90 வாயில கைமா போட்டி. மச்சான் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்டா. நீ என்ன பிலாசபரா இல்லனா சரியான லோஃபர் அவன்? இல்ல ஏதோ கரெக்டா டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணானேன்னு தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு போனா நல்லா சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எனக்கே ப்ரப்போஸ் பண்ண வரான். இருக்கட்டும், இன்னொரு தடவை அவன் கையில மாட்டட்டும், அப்ப இருக்குடி அவனுக்கு. ஐயோ போட்டோம் விட, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. ரோட்ல போகும்போது தெருநாய்ங்க எல்லாம் கத்துறது சகஜம்தான். அத கல்ல எடுத்து அடிச்சோன்னா அது நம்ம காலை கடிக்கும். ஃப்ரீயா விட. இவன் ஏன் இன்னைக்கு இப்படியா இருக்கிறான்? குட்டி, வாழ்க்கையில சர்ப்ரைஸான விஷயங்களை மறக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் மறக்கவே முடியாது. சிகரெட் பாக்கெட்ல ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு அழகா வார்ன் பண்ணியிருந்தாலும் தம் அடிப்போம். சரக்கு பாட்டில்ல ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ்னு டேக் பண்ணியிருந்தாலும் குடிப்போம். அதே மாதிரி இந்த லவ்வும் அப்படிதான். உனக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கிளாஸ்ல அப்படி என்ன நடத்துறாங்களோ மண்டையில சுத்தமா ஏற மாட்டேங்குது. நீ ஒருத்தி மட்டும்தான் அவங்க நடத்துறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. எஸ். ஓ, இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்களா? ஏய் பாரு, வா இன்ட்ரோ கொடுக்கறேன். ரெட்டா போடணும், ஆனா ரெட்டு நமக்கு செட் ஆகாது. சரி ஒயிட்டா போடுவோம். ஓஹோ, என்ன அதிசயம், இங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கீங்க. எங்கேயும் சுத்தறதுக்கு போலையா? ஏய் பாரு, நான் சொன்னேன்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் 3 அடி குட்டியா இருப்பானே, அது இவன் தான். நைஸ் இன்ட்ரோடக்ஷன். ஹாய். ஹலோ, இவர் என்னோட அண்ணா, பேரு ஒன்டி. ஹாய். சரு, கிளம்பி போலாம். சரோ, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. டீ குடிக்கிறாங்களான்னு கேளு. 2x4 டீ போடுறா சோட்டு. சரினா, என்னாச்சு உன் லவ் மேட்டர்? அவளை பாத்தியா? பேசுனியா? ஓ, பார்த்தாச்சு, கண்ணோட கண்ணு பார்த்து ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. என்ன வேணாலும் சொல்லு சரோ, அவளுக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஹலோ ரோட் கிங், பொண்ணுங்களை பத்தி அவ்வளவு ஈஸியா சீப்பா பேசிடாதீங்க. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணா நாங்க ஒத்துக்கணுமா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உங்க நல்ல நேரம், சந்தோஷப்படுங்க. அதுதான் எங்க பொண்ணுங்களோட குணம். உங்க பெருந்தன்மையை பத்தி எனக்கு தெரியாதா? 4 பொண்ணுங்க ஒன்னா இருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்த்து, அது பாரு உங்க அண்ணன் போறான், அவன் பார்க்க சூப்பரா இருக்கான், ஹீஸ் லுக்கிங் வெரி ஹாட்னு சொல்லுவா. அதான உங்க பெருந்தன்மை. அதே 4 பசங்க ஒன்னா இருந்தாங்கன்னா, அத பாரு அவன் தங்கச்சி போறா, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது
எங்க பசங்க பெருந்தன்மை. வா சூப்பரா மச்சான். ஏய் சரு பாடி போலாம். ஏய் பாரு, இவ ஒருத்தி. சரிண்ணா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். பாய். சரோ கிளாஸ கட் அடிச்சுட்டு வந்துரு. ஏய் என்னாச்சு? எங்க அண்ணன் யார பத்தியே பேசினா நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? இவ்ளோ மூடியா இருந்தா ரொம்ப கஷ்டம்பா. ஏய் இவ்ளோ நேரம் உங்க அண்ணன் பஸ் ஸ்டாப் பொண்ணு லவ் ப்ரப்போஸ்னு சொன்னானே, அது வேற யாரையும் சொல்லலமா, என்னதான். என்ன? உன்னை விரும்புறது என்னோட அண்ணனா? அவன் வந்து உன்னை ப்ரப்போஸ் பண்ணானா? இரு, அவனை நான் என்ன பண்ண? ஏய் போட்டோண்டி விடு. சும்மா என்ன போட்டோம்? நீ வேணா சும்மா விடுவ, ஆனா என்னால விட முடியாது. என் ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இரு வர. ஏய் டேய் எழுந்துறா. போன வேகத்துல வந்துட்டா பண்ணு வேணுமா? அட ஏமா? ஏய் என்னாச்சு உனக்கு? நில்லுனா என் மரியாதை காப்பாத்திரு. எப்ப பார்த்தாலும் இது ஒரு தொல்லை. அண்ணா உன்னோடது சூப்பர் சாய்ஸ். அங்க இருக்காளே அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? உன் வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர். அப்ப இதான் அப்பதான் உன்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் ஃபிக்ஸ் ஆயிக்கோ. உன் கால்ல விழுற என் ஃப்ரெண்ட எந்த காரணத்துக்கு ஒண்ணு நீ விடக்கூடாது. மச்சான் ஐயோ ஒண்டி சூப்பர் செலக்ஷன்டா மச்சான். ஏய் போயும் போயும் எனக்காக அவன் கால ஏண்டி விழுற? எனக்கு என் அண்ணனை விட உன் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி முக்கியம். அவனை செம்மையா மிரட்டிட்டு வந்துட்டேன். இனிமே உன்னை பார்க்க கூட மாட்டான். வா நம்ம போலாம்.